வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். அடுத்தானே திருகு அளவி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் அளவி, வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஏன் திருகு அளவிய ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தானே நம்மளால சாதாரண ஸ்கேலை வச்சு ரொம்ப துல்லியமான சின்ன சின்ன அளவுகளை அளக்க முடியாது அப்படிங்கிற ஒன்று சொல்லணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெர்னியர் அளவியும். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல் இருக்கும்போது அந்த ஸ்கேல்ல நான் சொன்ன உங்களுக்கு அளவுகள்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அடுத்தனா இப்போ ஸ்கேல்ல இதுல பாத்தீங்கன்னா 0 இருக்கும். இது பாத்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ நடுவில் கோடு இப்படி சொல்றோம். இது 10 அப்படியே 5 கோடா நம்ம சொல்றோம். அப்போ இந்த மீட்டர் ரூலர் அப்படின்னு சொல்லக்கூட சாதாரண மீட்டர் அளவுகள்ல ஒவ்வொரு கோடும் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா ஒரு மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர். கரெக்டா? இந்த 1 மில்லிமீட்டர் இதை வச்சு இதுக்கும் கீழான அந்த இதை அளக்க முடியாது. கரெக்டா? நம்ம அன்றாட வாழ்வுல ஒரு கோட்டோட நீளத்தை இல்ல ஒரு சின்ன பொருட்களுடைய நீளத்தை அளக்க இதை பயன்படுத்தலாம். கரெக்டா? ஏன்னா அதுல வந்து சென்டிமீட்டர் இருக்கும், மில்லிமீட்டர் இருக்கும். பட் ஒரு மீட்டர் அளவுகளால அளக்க முடிந்த அளவு தான் இந்த 1 மில்லிமீட்டர். அதுதான் அதோடைய மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லக்கூடிய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். மீச்சிற்றளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதால அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு மீட்டர் ஸ்கேலால 1 மில்லிமீட்டர் தான். கரெக்டா? இதை வச்சு பொருட்களோட நீளத்தை நீங்க அளக்கலாம். மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவுக்கு துல்லியமா அளக்கலாம். சரியா? ரைட். இப்போ ஏன்ட்ட வந்து இந்த ஒரு பேனா இருக்கு. இந்த பேனாவுடைய மூடி இருக்கா? இருக்கா பேனாவுடைய மூடி. இந்த பேனாவோட மூடி இதே மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் இதோட இன்னர் டயாமீட்டர்மாங்க. இந்த இடத்துல இந்த டயாமீட்டர் இந்த உள்ள இருக்கு. இந்த மூடியோட டயாமீட்டர் இந்த இடத்துல டயாமீட்டர் ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு போடுறதா நம்ம டயாமீட்டர் படிச்சிருக்கோம். விட்டம் அடிப்பாங்க. உட்புற விட்டம் அடிப்பாங்க. இந்த ஸ்கேலை வச்சு இதை அளக்க முடியுமானா துல்லியமா அளக்க முடியாது. உங்களுக்கு வந்து கஷ்டம். அது வந்து 1 மில்லிமீட்டர் அப்படிங்கறத தாண்டி சின்ன சின்ன அளவு வரும். அதை நம்மளுடைய ஸ்கேலால அளக்க முடியாது. கரெக்டா? கஷ்டமா, அதாவது துல்லியமா அளக்க முடியாது. கஷ்டம்னா இந்த இடத்துல நம்ம படுற கஷ்டத்தை சொல்லல. அந்த துல்லியமா அளக்கிறத நம்ம சொல்றோம். துல்லியமா அளக்கணும்ல, நம்ம ஏனோ தானோன்னு ஒரு அப்ராக்சிமேட்ல நம்ம போடக்கூடாது. கிளியரா? அப்போ இது ஒண்ணு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா டெப்த் அப்படிம்பாங்க, ஆழம். இதுல இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னும் தெரியாது. ஸ்கேலால் அளக்க முடியுமா? வெளியில இப்படி ஸ்கேல வச்சு அளந்தாலும் ஒரு தப்பா தான் வரும். கரெக்டா? சோ கண்டிப்பா சாதாரண ஸ்கேலு பத்தாது. 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான தடிமனை அளக்கிறதுக்கு நம்ம ஸ்கேலு பத்தாது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல 0.1 மில்லிமீட்டர் இதோட கம்மியா ஒரு ஆள் வராரு. 0.1 மில்லிமீட்டர், 0.1 மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளவிடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த வெர்னியர் காலிப்பர். சரிங்களா? சோ இங்கிலீஷ் எழுதுவேன், வெர்னியர் காலிப்பர். இப்போ முடிஞ்சதா ஏன் இந்த டிவைஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆழம், இந்த மாதிரி மூடியோட ஆழம், இதெல்லாம் மூடிக்கு மட்டும் இல்லை, நீங்க பின்னாடி ஒரு பீக்கர் இருக்கலாம், ஆழம் பார்ப்பீங்க, அதோட இன்னர் டயாமீட்டர் பார்ப்பீங்க, இதை வச்சு அளக்கலாம். சரிங்களா? தமிழ்ல வெர்னியர் அளவி அப்படிம்பாரு. அப்ப இதை கொண்டு 0.1 மில்லிமீட்டர் துல்லியமாகவும் நம்ம அளக்கலாம். அதே மாதிரி போன கிளாஸ்ல பார்த்த திருகு அளவி அவர் வந்து இதை விட இன்னும் கம்மியா வருவார். அப்படின்னா அவருடைய அந்த வெர்னியர் ஸ்க்ரூ கேஜ் பாத்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். இதை விட கம்மி, இன்னும் ஒரு 0 வந்துருக்கு பாருங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் துல்லியமா அளக்குக்கு அவரு. புரியுதா? சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வெர்னியர் அளவியோட கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர், அது எப்படி வேலை செய்யுது, அதன் மூலமா எப்படி அளக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ பிஃபோர் தட் நம்மளுக்கு வந்து வெர்னியர் காலிபர் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்க்கலாம்.
பிக்சர் வந்துட்டா? ஓகேவா? ரைட். இதுதான் வெர்னியர் காலிப்பருடைய அதாவது வெர்னியர் அளவையுடைய படம். இதுல பாத்தீங்கன்னா இன்னர் மெசரிங் ஜார்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒண்ணு, கரெக்டா? அதுக்கப்புறம் மெயின் ஸ்கேல், டெப்த் மெசரிங் ப்ராங், ரீடைனர், வெர்னியர் ஸ்கேல், அவுட்டர் மெசரிங் ஜார்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதோட அமைப்பை நான் சொல்றேன். சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் அளவீடுகள் இதுல குறிக்கப்பட்டிருக்கும். நீங்க அந்த பார்க்கலாம், நீண்ட ஒரு அந்த பிளேட் மாதிரி உலோகப்பட்டை திரு பாருங்க, அது இதுதான் மெயின் ஸ்கேல். தமிழ்ல முதன்மை அளவுகோல்பாங்க. அந்த பாருங்க, மேல 0 1 தள்ளி தள்ளி போட்டிருப்பாங்க, கீழே வந்து அந்த மில்லிமீட்டர், அது மேல சென்டிமீட்டர், கீழே மில்லிமீட்டர் அப்படி போட்டிருக்காங்களா? ஓகே, இதுதான் முதன்மை அளவுகோல். இந்த உலோகப்பட்டையோடைய இடது பக்கத்துல நீங்க பார்க்கலாம் இன்னர் மெசரிங் ஜார்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதே மாதிரி அவுட்டர் மெசரிங் ஜார்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா மேல் நோக்கிய மற்றும் கீழ் நோக்கிய தாடைகள் அப்படின்னு அர்த்தம். ஜார்ஸ்னா தாடைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முதன்மை கோளுக்கு இந்த சைடு செங்குத்தாகவும் இந்த சைடு செங்குத்தாகவும் இருக்கும் முதன்மை கோளுக்கு. ஓகேவா? இத நம்ம பாக்குறோம். இவங்கெல்லாம் வந்து ஒரு பிக்ஸ்டு ஜாஸ் அப்படிம்பாங்க, நிலையான தாடைகள் அப்படிம்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இங்க பார்க்கலாம், இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்கன ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? இவர் யாரு அப்படிங்கிற சொல்றேன். மேல் புறத்திலும் இருப்பாங்க, கீழ்ப்புறத்திலும் இருப்பாங்க. ஸ்லைடர், இததான் நீங்க திருக்கலாம். அதாவது இந்த கீழே இந்த ரீட்டன் போட்டிருக்காங்களா, இது வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், கையை வச்சு அப்படி திருக்கலாம். அப்படி திருக்கும் போது இந்த இது பின்னாடி வரும், முன்னாடியும் கொண்டு போகலாம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்தாப்புல முன்னாடி பின்னாடி கொண்டு போய் அதை வந்து டைட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு உள்ள வைக்கிறீங்கன்னா இதை வந்து ஸ்லைடு, அதாவது நழுவி போறதுதான். அப்படி நமக்கு தேவையான இடத்துக்கு நகர்த்தவோ இல்லைன்னா ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணவோ நம்மளால முடியும். அடுத்து முக்கியமான ஒரு ஆளு இதுல ரீடிங் இருக்கு பாருங்க, அவர் தான் வெர்னியர் ஸ்கேல். சரிங்களா? தமிழ்ல வெர்னியர் அளவுகோல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, இப்போ இது புரிஞ்சிச்சு. இப்போ 3 பேரை பார்க்க போறோம். எதுக்கு இந்த இன்னர் மெசரிங் ஜாஸ், அவுட்டர் மெசரிங் ஜாஸ்? ஏன்னா மற்ற 3 பற்றி நான் சொல்லிட்டேன், மெயின் ஸ்கேல், ரீடைனர், வெர்னியர் ஸ்கேல் சொல்லிட்டு அளவுகள் இருக்கும், அது நம்ம எப்படி அளக்கணும் நான் சொல்றேன். டெப்த் மெசரிங் ப்ராங் அப்படின்னு இருக்கு, அதுவும் எதுக்கு நான் அந்த 3 சொல்றேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மெசரிங் ஜாஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் ஒரு பொருளுடைய எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற அளவுகளை அளவிடறதுக்கு யூஸ் ஆகும். வெளிப்புற அளவுகள், சரி, அதை நம்ம பார்ப்போம். அதான் லென்த்து, திக்னஸ், தடிமன், நீளம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு அது யூஸ் ஆகுறது. இன்னர் மெசரிங் ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நோக்கிய தாடைகள் இருக்குல்ல, அப்பர் ஜாஸ் அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்குன்னா இன்டர்னல் டைமென்ஷன்ஸ். இன்டர்னல் டைமென்ஷனா உட்புற அளவுகள். சரிங்களா? உட்புற அளவுகள்னா யாரு, நம்மளுக்கே தெரியும், ஆழம், சாரி, இது டயமீட்டர், அந்த இது இருக்குல்ல, விட்டம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். அதெல்லாம் அளக்குக்கு அது யூஸ் ஆகுது. இதே மாதிரி பின்னாடி ஒருத்தர் கம்பி மாதிரி இருக்கா, இவர் இப்ப நான் நோட் பண்றேன்னா இவர் தான் வந்து டெப்த் மெசரிங் ப்ராங், அதாவது இங்கிலீஷ்லேயே போட்டிருக்காங்க டெப்த், ஆழம் பார்க்கறது. இது வந்து டெப்த் காஜ் அப்படிம்பாங்க, அதாவது ஆழம் கணிப்பான். இதை வச்சு அந்த ஒரு பேனாவோட மூடி எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது, ஒரு பீக்கருடைய ஆழம் எவ்வளவு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெர்னியர் கேப்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எரர். எரர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எரர் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகலாம். ஓகே, ஒரே நிமிஷம், நான் என்னோட ஸ்கிரீனை எகெயின் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எரர் இதுதான் வரும். இதுதான் நேர் சுழி பிழை. நேர் சுழி பிழை அப்படின்னா என்ன? பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஓகே, பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஒரு வெர்னியர் இதுல ரொம்ப இந்த எரர் ரொம்ப முக்கியம். வெர்னியர் சுழி பிரிவு, அந்த வெர்னியர் ஸ்கேல் பார்த்தோம்ல, அதுல இருக்கக்கூடிய ஜீரோவும் மெயின் ஸ்கேல் முதன்மை அளவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரோவும் நேரா இருந்தா சுழிப்பிழை இல்லை. சரிங்களா? ஜீரோ எரர் கிடையாது. பட் சில இடத்துல அப்படி வராது. இந்த பாருங்க, கீழே இருக்கிற அந்த வெர்னியர் ஸ்கேல், மேல இருக்க மெயின் ஸ்கேல், முதன்மை அளவுகோல், கீழே வெர்னியர் அளவுகோல், அதுல உள்ள ஜீரோ இதுல உள்ள ஜீரோ ஒன்றுக்கு ஒன்று பொருந்தல பாருங்க, தள்ளி இருக்காங்க. இந்த ஜீரோ, அதாவது கீழே இருக்க வெர்னியர் ஸ்கேல் வந்து அந்த ஜீரோவோட இங்க தள்ளி இருக்காரு, இந்த தள்ளி இருக்காரா? ஓகேவா? சோ
அப்போ இந்த மாதிரி டிவைஸ் எல்லா டிவைஸ்லயும் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். உங்க ஸ்கூல்ல 10 டிவைஸ்னா 10 பேரும் 10 விதமான பிழைகள் காமிக்கலாம். ஒருத்தர் வந்து பிழையே இல்லாம இருக்கலாம். சரிங்களா? அப்ப இத மாதிரி டிவைஸ் வச்சு நீங்க அளந்தீங்கன்னா தப்பு. ஆன்சர் வந்து தப்பா வந்துரும். அளவு வந்து தப்பா வந்துரும். இந்த பிழைக்கு தான் நேர் சுழி பிழை, அதாவது பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படிம்பாங்க. ஏன்னா நாம அளக்கிற அளவு உண்மையான அளவை விட அதிகமா இது காட்டும், பாசிட்டிவா காட்டும். நீங்க 10 அளந்தீங்கன்னா அது 11 12 அப்படியே சம்திங், நான் உதாரணம் சொல்றேன், கரெக்டா இப்படிதான் போடணும்னு இல்ல, அதிகமா காட்டும். சோ இத எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணலாம், இது எப்படி சார் தவிர்க்கலாம் அப்படின்னா, அடுத்து நீங்க பார்க்கணும், இந்த வெர்னியர் ஸ்கேல்ல 10 கோடு இருக்கும், 0ல இருந்து 10 கோடு. இந்த 10 கோடு மேல இருக்கிற இந்த முதன்மை கோடு இவ்வளவுதான் இருக்கும். இதுதான் நமக்கு ஸ்கிரீன், ஏன்னா 10 தான் இது கூட தானே இருக்கும், வேற இது போக இதெல்லாம் இல்ல, தெரியாது, வேண்டாம். இந்த 10 கூட எது பொருந்தி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். சரிங்க, எது பொருந்தி இருக்கு பார்க்கணும். இப்ப கீழ இருக்க பாருங்க, எது பொருந்தி இருக்கு, வெர்னியரோட எந்த பிரிவு மேல இருக்கக்கூடிய அந்த முதன்மை கோட்டோட பொருந்திருக்கு பாருங்க, கோயின்சிடென்ட் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, கோயின்சிடென்ட் இருக்கும்பாங்க. எஸ், கரெக்ட். 5வது பிரிவு கரெக்டா எக்ஸாக்ட்டா கோயின்சிடென்ட் ஆயிருப்பார். இப்படிதான் பொருந்தி இருக்கணும். பொருந்தி இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பொருந்தி இருக்கும். அப்படி பொருந்தாட்டாலும் கொஞ்சம் ஓரளவு பக்கத்துல உள்ளது எடுத்துக்கலாம். பட் பொருந்தி இருந்தா அதுதான் நீங்க இருக்கும். இங்க 5வது கோடு உங்களுக்கு சூப்பரா கோயின்சிடென்ட் ஆயிருக்கு, பொருந்தி இருக்கு. அப்ப எரர் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த பிளஸ் பை அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவ் ஜீரோ பிளஸ் பை அப்படின்னு போட்டுக்கணும். லீஸ் கவுண்ட் எடுக்கணும். நம்ம வெர்னியர் கேலிபருக்கு இப்பதான் போர்டில் இருக்கோம். லீஸ் கவுண்ட் எவ்வளவுன்னா 0.01, அதாவது 0.1 மில்லிமீட்டர். பட் நம்ம சென்டிமீட்டர் எழுதும் போது என்ன எழுதணும்னா 0.01 சென்டிமீட்டர் எழுதும் போது, நிறைய பேர் இந்த யூனிட்டை தப்பு பண்ணிடுறாங்க. சென்டிமீட்டர்ல எழுதுனா 0.01 சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்ல எழுதுனாதான் 0.1 மில்லிமீட்டர். சரியா? இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இங்க நம்ம சென்டிமீட்டர்லாம் எழுதணும். சரிங்களா? அப்ப அந்த 5ஐயும் எடுத்துட்டு இந்த சென்டிமீட்டர் எடுத்து ரெண்டையும் மல்டி பண்ணீங்கன்னா 0.05 சென்டிமீட்டர் வரும். இதுதான் ஜீரோ கரெக்ஷன். புரியுதா? அதாவது நீங்க 5 வேலையை அதிகமா காட்டுதுன்னா ஃபைனல்ல 5 வேலையை கழிக்கணும். கரெக்டா? அப்போ ஜீரோ எரருக்கு ஆப்போசிட்டா ஜீரோ கரெக்ஷன் இருப்பாங்க, சுழி பிழைக்கு ஆப்போசிட்டா சுழி திருத்தம் இருப்பாங்க. அப்போ இந்த 0.05 சென்டிமீட்டரை நீங்க ஃபைனல் ரீடிங்ல கழிக்கணும். -0.05 சென்டிமீட்டர் போட்டு கழிச்சுறீங்க. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெகட்டிவ். இப்ப பாசிட்டிவ் எரரை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்தானே நெகட்டிவ் எரரை பார்க்குமா? ஓகே, அதுக்கும் ஸ்கிரீனை நான் காமிக்கிறேன். நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் சுழி பிழையை நான் காட்டுறேன். இதுல நீங்க பார்க்கலாம், வெர்னியர் ஸ்கேலோடைய அந்த ஜீரோ முதன்மை கோடு, அந்த முதன்மை ஸ்கேல் இருக்குல்ல, முதன்மை அளவுகள், அதோட ஜீரோவோட கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிருக்காரு. அப்போ நீங்க இப்ப அளக்கும் போது உங்களுக்கு குறைவா காட்டும், 10ன்னு இருக்கிற இடத்துல 9 அப்படின்னு குறைவா காட்டும். இதுதான் நெகட்டிவ் ஜீரோ, எதிர் சுழிப்பிழை. வெர்னியருடைய சுழிப்பிரிவு இடதுபுறமாக அமைந்தால் இதைதான் நம்ம எதிர் சுழிப்பிழை அப்படின்னு சொல்றோம். சோ இங்க அளவு குறைவாக காட்டும். அப்போ இத கணக்கீடு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இதை பண்ணக்கூடாது. இதுல என்னன்னா, இப்ப இந்த 10 கோடு இருக்கா, 10 கோடுல யார் கோயின்சிடென்ட் தான் பாருங்க. 10 கோடுல யாரு கோயின்சிடென்ட் மேற்பொருந்ததால் பாருங்க, மேல உள்ள அந்த கோடு கூட மேற்பொருந்தது யாருமாங்க, ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கணும். 0.1 அப்படி பாக்கீங்களா? ஓகே, கரெக்டா இந்த 6வது கோடு அழகா பொருந்துறாரு. இந்த பாருங்க, 6வது கோடு அழகா பொருந்துறாரு. சரிங்களா? இந்த 6 எடுத்துக்கோங்க, இந்த 6 எடுத்துக்கோங்க. புரியுதா? ஆனா இங்க கணக்கீடு பண்ணும்போது இந்த 6வது கோட எடுக்காம 10ல இருந்து கழிக்கணும். இந்த மாதிரி எதிர் சுழி பிழைக்கு நீங்க 6 டைரக்டா எடுக்க கூடாது, 10ல இருந்து கழிக்கணும். சோ 10ல இருந்து 6 கழிச்சா 4. அப்ப அந்த 4 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? 4வது கோடு தான் நம்மளுக்கு எரர் அப்படின்னு ஆன்சர் 0 எரர் 4ன்னு எடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, லீஸ் கவுண்ட் சென்டிமீட்டர்ல உள்ள லீஸ் கவுண்ட் போடுங்க, 0.01 சென்டிமீட்டர். அது கூட இந்த 4 நீங்க மல்டி பண்ணணும். சோ மல்டி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா மைனஸ் போடணும். ஏன்னா இங்க எதிர் சுழி பிழைனா ஃபர்ஸ்டே மைனஸ் போட்டு அந்த லீஸ் கவுண்டோட மல்டி பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும்னா -0.04 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அப்ப சுழி திருத்தம் என்ன வரும், ஜீரோ கரெக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டா வரும். அப்ப அங்க பிளஸ் அப்படின்னு வர்றாரு, +0.04 சென்டிமீட்டர். சரியா? இதெல்லாம் நம்ம புக்ல உள்ள கணக்கீடு தான். பட் இந்த பிக்சரை வச்சுக்கிட்டு எந்த கோட்ல பொருந்தி இருக்கு, அதுக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். இப்போ இப்போ நம்ம வெர்னியர் காலிபரை பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல எப்படி டெப்த் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? இப்போ பாருங்க, நான் என்னுடைய ஸ்கிரீனை அனிமேஷன் கொண்டு போறேன். சரியாப்பா? வந்துட்டா? ரைட். ஸோ இப்போ இந்த பாகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எது இன்னர் மெஷரிங் ஜாஸ், அவுட்டர் மெஷரிங் ஜாஸ், டெப்த் மெஷரிங் ஃப்ராங் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஓகே. இப்போ மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் இதுலலாம் டவுட் இல்லையே. லீஸ் கொண்டு நான் சொன்னா சென்டிமீட்டர்ல போடணும்னு சொன்னா சென்டிமீட்டர், அதாவது மில்லிமீட்டர்ல போடலாம், சென்டிமீட்டர்ல போடலாம். சென்டிமீட்டர்ல போட்டோம்னா இந்த பாருங்க இப்படி எழுதணும். மில்லிமீட்டர்னா 0.1 மில்லிமீட்டர்னு எழுதணும். ஓகே, லீஸ் கொண்டு எழுதிட்டோம். இப்போ எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கறது ரீடிங் மட்டும் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் கால்குலேஷன் அது நான் போர்ட்ல பண்றேன். ரீடிங் மட்டும் இப்ப சொல்றேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். இதுல 0 எரர் இருக்கான்னு பார்க்கணும். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இதுல 0 எரர் இல்ல. இந்த பாருங்க கரெக்டா இதுதான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இததான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தா போட்டுருக்காங்க. 0க்கு நேரா 0 எரர் இருக்கு. 0 இருக்கு. அதனால there is no 0 எரர். எல்லா டிவைஸும் அப்படி இருக்குது. சில டிவைஸ்ல 0 எரர் இருக்கும். மேக்ஸிமம் இருக்காது. அதனால நம்ம இல்லாத எடுத்திருக்கோம். இப்போ ஏன்னா 0 எரர்னு வச்சா அதையும் நீங்க இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கனால உங்களுக்கு கால்குலேஷன் சிம்பிளா இருக்குன்னு இதை அப்படி காட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 0 எரர் இல்லை, நல்ல விஷயம். இல்லைன்னா 0 எரர் நீங்க இன்வால்வ் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த ஸ்பியர் அப்படிங்கிற இந்த கோலத்தை எடுக்கிறேன். இந்த கோலத்தோடைய டயாமீட்டர் தான் பார்க்க முடியும், அதாவது விட்டத்தை பார்க்க முடியும். என்ன பண்றேன்னா இந்த இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள வச்சுட்டேன். இந்த ஜாஸ்க்கு நடுவில், தாடைகளுக்கு நடுவில் வச்சுட்டு இதான் பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். அப்படியே முன்னாடி வரும். முன்னாடி வந்து டைட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இந்த ஜூம் பண்றதா இங்க மேல காமிக்கிறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற 0 எங்க இருக்காருன்னு பார்க்கணும். வெர்னியர் ஸ்கேலோடைய 0 இந்த இருக்காரா, 0 எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இந்த இருக்காரு. அவர் வந்து யாரு கூடயும் பொருந்தல. அவருக்கு முன்னாடி யாரு இருக்கானா 1 இருக்காரு. ரைட்டா? அப்ப அந்த வேலையை எழுதிக்கோங்க. 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. 1 எடுத்துட்டீங்களா? அடுத்த ரீடிங் பார்க்கறதுக்கு வேற இப்ப 1ன்னு எடுத்தோடனே நீங்க புள்ளி வச்சிடலாம். இப்ப சப்போஸ் 1.1 1.2ன்னு மேலவே பொருந்துவார். அப்போ வரும்போது நம்ம 1.1 எழுதும். இப்ப 1 தான் இருக்காரு. ஸோ 1ன்னு போட்டு புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா 1 பாயிண்ட் அப்படின்னு எழுத போறோம். அடுத்து இதோட வேலை முடிஞ்சது. அடுத்த வேலை என்ன வேலைன்னா இந்த 10 கோடு இருக்குல்ல, வெர்னியர் கேலிபர்ல இருக்க 10 கோடு, இந்த 10 கோடு யாரு மேல உள்ள கோடு கூட யாரு கூட கோயின்சிடன்ட் இருக்கா, பொருந்திருக்கான்னு பார்க்கணும். 1 அதாவது 0 ஃபர்ஸ்ட் கோடே 0 0 1 2 3 4 5 6 6 பொருந்து. ஃபர்ஸ்டே பாருங்க, நீங்க 7 8 பின்னாடி பார்க்க வேண்டாம். 6 பொருந்தாருன்னா 6 எடுத்துக்கோங்க. அப்ப 6 எடுத்துட்டீங்களா? இந்த 6 எடுத்தீங்கன்னா ஏற்கனவே 1 இப்ப 6 அப்போ 1.6 அப்படின்னு போடணும். 1.6 தான் இதோடைய ரீடிங், இந்த ஸ்பியரோட ரீடிங். இப்ப நம்ம பண்ணது கரெக்டா அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இப்போ 1.6 அப்படின்னு எழுதிக்கோங்க. 1. இதுல போட்டுக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். 1.6 கரெக்டான்னு சொல்லிட்டு தப்பு. அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க அந்த 1 கரெக்டா எங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற முக்கியம். அதாவது இப்போ நமக்கு 0 கரெக்டா எங்க இருக்கு, அதுக்கு 0க்கு முன்னாடி 1 இருக்கு. ஓகே, 1 போட்டாச்சு. அப்ப வேற எந்த தப்பு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 10 கோடு, 10 கோடுல இப்ப நம்மளுக்கு வந்து இங்க 6வது கோடு இருக்கா, இதுல 7வது கோடு நல்ல பொருந்தி இருக்குன்னா 7 ட்ரை பண்ணி பாருங்க. 7 ட்ரை பண்ணி பாருங்க. தப்பு. அப்ப 8 போட்டு பார்க்கலாமா? தப்பு. ஏன்? யாரா ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. அப்ப எல்லா ரீடிங் தப்பா சார் அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்ல. நீங்க ஒரு ஆளை இன்வால்வ் பண்ணணும். யாரை இன்வால்வ் பண்ணணும் இப்படி. ஏன்னா எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம நீங்க ஹையர் கிளாஸ்லயும் உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் வரும். ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் போடுவாங்க. 1 பொருந்திருக்கு, 6 பொருந்திருக்கு, 1.6 போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல. எஸ், யாரை மெஷர் பண்ணனா, யாரை இன்வால்வ் பண்ணனா, முக்கியமான ஹீரோ இவர் தான். லீஸ் கவுண்ட இங்க கொண்டு வரணும். அதாவது இந்த 1ன்னு பொறுத்துனீங்கல்ல, அவரு கூட ஒண்ணும் பண்ண வேண்டாம். புரியுதா? 1ன்னு பொறுத்துனீங்களா, அவரு கூட பண்ண வேண்டாம். சோ இப்ப பாருங்க எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னா, 1 அப்படியே வச்சுக்கோங்க. 1 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. சாரி, ரீசெட் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். இப்போ திருப்பி நான் ஸ்பியரை இது பண்றேன். எடுத்துட்டு
இதை நல்லா பொருத்திக்கோங்க. பொருத்திட்டீங்களா? பொருத்திட்டு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் கோடை பாருங்க. வெர்னியர் காலிபரோட 0 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அவருக்கு பின்னாடி உள்ள ரீடிங்லாம் இருக்க கூட, அவருக்கு முன்னாடி உள்ள ரீடிங் ஏற்கனவே 0 இல்ல. ஓகே 1 எடுத்துட்டீங்களா? ரைட், வெரி குட். அடுத்து கோடு 0 1 2 3 4 5 6 பாக்குறீங்க. 6 ஓகே 6 எடுத்துக்கோங்க, தப்பு இல்ல. 6 7 எடுக்கிறீங்க. இந்த 6 எடுத்த பிறகு நான் எழுதிருக்கேன்னா 1.6 எழுதிட்டேனா? ஓகே. சோ 6 எடுத்த பிறகு லீஸ் கவுண்ட் கூட அவரை மல்டி பண்ணணும். 6 மட்டும் மல்டி பண்ணும். லீஸ் கவுண்ட் என்ன? 0.01 சென்டிமீட்டர். அவர் கூட மல்டி பண்ணுங்க. 6 கூட 0.01 மல்டி பண்ணி பாருங்க, என்ன வரும் பாருங்க. யாராவது மல்டி பண்ணி பாருங்க. 6 அப்படின்னு அந்த சின்ன கோடு, அது கூட நான் என்னோட லீஸ் கவுண்ட் சும்மா இல்ல, அவரையும் நம்ம இன்வால்வ் பண்ணோம். அவரை இன்வால்வ் பண்ணாமட்டா தப்பு. அதனாலதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு காமிச்சேன். அதெல்லாம் இன்வால்வ் பண்ணாம டேரக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பு காமிச்சே இருக்கும். எஸ், கண்டுபிடிச்சாங்க 0.06. வெரி குட். இதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சீங்களா? அந்த 1 கூட தான் இதை கூட்டணும். ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சீங்களா? 1 கூட இதை கூட்டுங்களேன். 1 இங்க 0.06 இருக்கு. 1ன்னா அதுக்கு ஏத்தாப்புல புள்ளிக்கு அப்புறம் 2 0 போடுங்க. 2ஐயும் கூட்டுங்க. 1.06. கரெக்டா? ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு 1.6க்கும் 1.06க்கும் சின்ன வித்தியாசம். எதனால வந்துச்சு? லீஸ் கவுண்டால வந்துச்சு. இப்போ அதான் மெஷர் பண்றேன். இப்போ நீங்க கரெக்டா லீஸ் கவுண்ட உள்ள கொண்டு வந்துட்டீங்க. கரெக்டா? இப்போ அந்த வேலையை நான் டைப் பண்றேன். 1. என்ன வந்தது? 0.6. இது நம்ம கிளாஸ்லனா ஃபர்ஸ்ட் இப்படிதான் நான் பண்ணேன். வந்து மெஷர் பண்ணுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நான் போடுறீங்க. அப்ப நமக்கு தப்பு வருது. ஏன் சார் தப்பு வருதுன்னா, ஏன்னா நம்ம லீஸ் கொண்ட பண்ணல அப்படிங்கறத சொல்லுவேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இங்க தப்பு வச்சு அடுத்தது உங்க இதை செக் பண்ணி பார்ப்போமாப்பா? பாருங்க, கரெக்டா வந்துருக்கு. டிக். அப்போ எக்ஸாம்ல முக்கியமான ஆளு லீஸ் கவுண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்லயும் நீங்க பண்ணணும், எக்ஸாம்லயும் லீஸ் கவுண்ட். இந்த 6 7ன்னு ஏதோ கோடு இருக்குல்ல, அது கூட லீஸ் கவுண்ட மல்டி பண்ணி இந்த 1 கூட ஆட் பண்ணி போட வேண்டியது. அப்போ கரெக்ட். இதோட ரீடிங் கரெக்ட். இப்போ ஸ்பியருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்க பீக்கர் கொண்டு வரேன். இந்த பீக்கரோடைய இன்னர் டயாமீட்டர் அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். உட்புற விட்டத்தை பார்க்க போறோம். சோ இத மாதிரி நீங்க அதை நல்லா டைப் பண்ணும். 2 அந்த ஜாஸ் இருக்கு பாத்தீங்களா, தாடைகள், அதை டைப் பண்ணும். பின்னாடி கொண்டு வர நல்லா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி 2 சைடும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரீடிங் பார்க்கலாமா? இப்ப யாரா ஒருத்தர் சொல்லுங்க ரீடிங் யாருன்னு. வேற யாரா சொல்லுங்க. 0 எங்க இருக்கு பாருங்க. இதான் 0. ஓகே, 0க்கு முன்னாடி யார் இருக்கா? ஒரு பெரிய கோடு இருக்கு சார். எஸ், இங்க இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 3 4. இந்த 3க்கு அப்புறம் உள்ள கோடு வந்து 3.1 3.2 3.3 3.4 3.5. கொஞ்சம் பெருசா இருக்காரு 3.5. அந்த ஒவ்வொரு கோடையும் பாயிண்டா நீங்க சொல்லணும். ஏன்னா நமக்கு மில்லிமீட்டர்ல நமக்கு தெரியும்ல, ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நடுவில் ஒவ்வொரு மில்லிமீட்டர் இருக்கும். அப்படிதானே? சோ கரெக்ட். அப்போ இது 3.5 வந்திருக்கா? ஓகே, போடுங்க. 3.5 எடுத்தாச்சு. 10 கோடுல எது பொருந்திருக்கு பாருங்க. 10 கோடுல எது பொருந்திருக்கு? கீழே உள்ளது பார்க்கணும். இப்போ 0 1 2 சார் 2 பொருந்திருக்கு. வெரி குட். 2 பொருந்திருக்கா? ஓகே. நான் என்ன சொன்னேன்? இப்ப 2 டைரக்டா போட்டலாமா? தப்பு தானே? லீஸ் கவுண்ட் கூட மல்டி பண்ணுங்க. 0.01 கூட மல்டி பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 0.02. சோ இந்த 0.02 தான் 3.5 கூட நீங்க ஆட் பண்ணணும். 0.02. சோ நமக்கு வந்து இங்க 3 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா 0 போட்டுக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா 3.52 வரும். இதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லை. அது தப்பா வந்தா ஓகே, அப்ப 10 கோட்ல ஏதாவது ஒரு கோடை நம்ம மிஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டுக்கலாம். சரி, 3. எவ்வளவு இருந்துச்சு? 5 2 செக் பண்ணி பார்ப்போம். இதோட இன்னர் டயாமீட்டர் கரெக்ட் பாருங்க. கரெக்டா? இப்போ புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். இதே தான் இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அளவு உட்புற டயாமீட்டர், அது இன்னர் டயாமீட்டர், உட்புற விட்டம் இதெல்லாம் பார்க்கலாம். திக்னஸ் தடிமன் பார்க்கலாம், விட்டம் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஆழம் பார்க்கறது எப்படி சார்? கரெக்டா? அதை நான் சொல்லி தரேன். ஸோ இந்த இதே பீக்கருக்கு ஆழம் பார்க்கணும். நான் டெப்த்தை கிளிக் பண்றேன். டெப்த்தை கிளிக் பண்ணா அந்த டெப்த் ப்ராங்னு வந்துட்டா இந்த இதை பிடிச்சி பின்னாடி எழுங்க. இப்படி போகணும். இந்த பாருங்க, நல்லா
அடிமட்டம் பாட்டம் வரைக்கும் கொண்டு போகணும். டச் பண்ண பிறகு தான் விடணும். டச் பண்ணிட்டேன். கரெக்டா? ரீடிங்லாம் அதே தான், சேம் மெத்தட் தான். ரீடிங்ல எந்த வித மாற்றம் இல்லை. நீங்க ப்ரொசீஜர் சேம் தான். வழக்கம் போல 0 பாருங்க. 0 பார்க்கும்போது 0க்கு முன்னாடி நான் சொன்ன 5.1 நோட் பண்ணிக்கோங்க. 5.1 எஸ். 10 கோட்ல பாருங்க. 10 கோட்ல என்ன இருக்கு? 0 1 2 3 4 5. 5வது கோடு அருமையா பொருந்துறாரு. 5 எடுத்துக்கோங்க. லீஸ்ட் கவுண்ட் கூட மல்டி பண்ணிக்கோங்க. 0.05 வரும். அது அந்த 5.1 கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? 5.15 அப்படின்னு வருதா? இதை நான் இங்க இது எல்லாமே சென்டிமீட்டர்ல, சரிங்களா? அதனால நான் லீஸ்ட் கவுண்ட் சென்டிமீட்டர்ல எடுத்திருக்கேன். ஆன்சர் சென்டிமீட்டர் தான். மில்லிமீட்டர்ல தான் நம்ம மில்லிமீட்டர்ல போனோம், பட் சென்டிமீட்டர்லாம் போடுவாங்க, அதனால நம்ம சென்டிமீட்டர் எடுத்துக்கேன். இப்ப இந்த வேலையை போடுறேன். நமக்கு கண்டுபிடிச்ச வேலை என்னது? 5.15. இதுதான் இதோட டெப்த். கரெக்டா பாப்போமா? எஸ், கரெக்ட். ஆழம், இந்த பீக்கரோடைய ஆழம் 5.15 சென்டிமீட்டர். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான்ப்பா வெர்னியர் காலிப்பர். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதையும் நீங்க இப்ப நம்ம வந்து உங்களுக்கு விர்ச்சுவலா சொல்லி கொடுத்துருக்கேன், அனிமேஷனா. நீங்க ஸ்கூல் லேப்ல உங்கள்கிட்ட கிடைக்கும் போது இதை பண்ணி பாருங்க. ஆழம் கண்டுபிடிக்கிறது, டெப்த் அப்படிங்கிறது, அப்புறம் திக்னஸ் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிங்க, சரிங்களா? ஸோ இதுல வந்து 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அதுக்கும் கால்குலேஷன் இருக்கு. லீஸ்ட் கவுண்ட், மீட் சுற்றளவு, வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன், சரிங்களா? பை வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷன் அதாவது மெயின் ஸ்கேல் டிவிஷன் முதன்மை அளவுகோல். முதன்மை அளவுகோல் இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு, அதோட வேல்யூ, அதோட மதிப்பு தானே, பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். நம்ம வெர்னியர் ஸ்கேல் பார்த்தோம்னா வெர்னியர் அளவுகோல், கீழே பார்த்தோம்னா 10 கோடு இருந்ததுல, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் வந்துடும், மீட் சுற்றளவு வந்துடும். இப்போ மேல மெயின் ஸ்கேல் டிவிஷனுடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ எல்லாமே ஒரு மில்லிமீட்டர், அப்படித்தானே? நீங்க 3க்கு அப்புறம் 3.1 தான் போனீங்க, 4 போல. அப்ப எல்லாமே ஒவ்வொரு மில்லிமீட்டர். சோ 1 மில்லிமீட்டர் போட்டலாமா? கரெக்டா? வெர்னியர் ஸ்கேல் 10 கோடு இருந்துச்சு, எல்லாருமே 0க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 2 அப்படிதான் சொன்னீங்க. 10 கோடு இருந்து, அப்ப 10 போடுங்க. 1 மில்லிமீட்டர் பை 10, 1 10ஆல் டிவைட் பண்ணா 0.1. இங்க மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர்ல போடுறீங்க. இது மில்லிமீட்டர்ல. சென்டிமீட்டர்னா இப்படி போடுறீங்க. இதுதான் உங்களுக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும், டேரக்டா போடலாம். இப்ப புரியுதா ஸ்டூடெண்ட்? இதுதான்ப்பா லீஸ்ட் கவுண்டா பாக்குறதுக்கு உண்டான மெத்தட். இதை பண்ணிடலாமா? ஸோ லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 0 எரர்னா என்ன தெரிஞ்சு போச்சு. பாசிட்டிவ் எரர், நேர் சுழிப்பிழை, சுழிப்பிழை, எதிர் சுழிப்பிழை, நெகட்டிவ் எரர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பொருளுடைய ஆழம், திக்னஸ், டைமென்ஷன்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய வெளிப்புற அளவுகள், உட்புற அளவுகள், விட்டம், இதெல்லாம் எப்படி டிவைசஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? ரைட், வெரி குட். ஸோ இப்போ நம்ம அந்த ரீடிங் எப்படி அளக்குறோம், அதுதான் டோட்டல் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டோட்டல் ரீடிங், டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டோட்டல் ரீடிங், மொத்த அளவு பார்க்கறதுக்கு எம்எஸ்ஆர் அப்படின்னு ஒண்ணு போடாங்க. எம்எஸ்ஆர்னா மெயின் ஸ்கேல் ரீடிங், தமிழ்ல முதன்மை அளவுகோலின் அளவு, பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கோஇன்சிடென்ஸ். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அதாவது வெர்னியர் ஒன்றிப்பு அடிமாங்க. அதை சாதாரணமா மட்டும் போடக்கூடாது, அவரு கூட லீஸ்ட் கவுண்ட மல்டி பண்ணணும். அப்படிதான் பண்ணி போட்டோம். இது போதாதுன்னு பிளஸ் மைனஸ் 0 கரெக்ஷன் ஒருத்தர் வர்றாரு. ஆனா இந்த நம்ம அனிமேஷன்ல 0 எரர் இல்ல, அதனால 0 கரெக்ஷன் இன்வால்வ் பண்ணல. பட் உங்க லேப்ல நீங்க பண்ணக்கூடிய டிவைஸ்ல 0 கரெக்ஷன் இருக்கும். 0 எரர் இருந்துன்னா 0 கரெக்ஷன் பண்ணணும், சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு சும்மா ஒரு ரேண்டம் ஒரு ரீடிங் போடுறேன். மெயின் ஸ்கேல்ல நீங்க பாக்குறீங்க அந்த 0 வந்து 8வது கோடு கூட, அதாவது 8வது கோடு முன்னாடி இருக்கு அப்படின்னா இதை 8 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்க, சரிங்களா? சென்டிமீட்டர்ல என்ன போடுறீங்கன்னு 8 சென்டிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 10 கோடுல 4வது கோடு கோயின்சிடென்ட் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ரீடிங் உடனே என்ன பண்றீங்க, லீஸ்ட் கவுண்டால மல்டி பண்ணீங்க, சென்டிமீட்டரோடைய இதை வச்சு மல்டி பண்றீங்க, சரிங்களா? சப்போஸ் ஒரு சுழிப்பிழை இருக்கு,
அதாவது சுழிப்பிழை 0.05. நான் சொன்னா முன்னாடி பின்னாடி இருக்கும், பாசிட்டிவ் 0 எரர், நெகட்டிவ் 0 எரர், அது என்னன்னு பார்த்துட்டு லீஸ்ட் கவுண்ட் மல்டி பண்ணு சொன்னா அப்படி போட்டிருக்கேன். இது 0 எரர். அப்ப சுழி திருத்தம் என்ன வரும்? இதுக்கு ஆப்போசிட்டா வரும். அதாவது மைனஸ் போட்டு இது வந்து பாசிட்டிவ் 0 எரர், நேர் சுழிப்பிழை அப்படின்னா நீங்க மைனஸ் போட்டு இதுல பண்ணணும். சென்டிமீட்டர் எல்லாருமே சென்டிமீட்டர். ஸோ இப்படி போட்டீங்கன்னா 8 4 கூட இதை மல்டி பண்ணுங்க 4 சாரி 0.04 அப்படின்னு வரும். இதை போட்டுப்பாங்க 0.05 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 7.99 சென்டிமீட்டர் வரும். இதுதான் அந்த டிவைஸோடைய ஏதோ ஒரு, இப்போ நீங்க பீக்கர் பாக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு ஆழம் டெப்த் பாக்குறீங்கன்னா அந்த ரீடிங் இப்படிதான் பார்க்கணும். கரெக்ட் ரீடிங் இதுதான். ஸோ 0 எரர் முக்கியம், லீஸ்ட் கவுண்ட் முக்கியம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போயிட்டு வேற ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்து நீங்களே செஞ்சு பாருங்க. மெயின் ஸ்கேல் ரிவிஷன், மேபி உங்கள்கிட்ட வெர்னியர் ஸ்கேல் இருக்கலாம், இல்ல லேப்ல இருக்கலாம். அப்படின்னா நீங்க பண்ணி பாருங்க, அதை நீங்களே பண்ணி பாருங்க. ஆனா இப்போ இந்த இப்போ வந்து டெக்னாலஜி இதனால நம்மளுக்கு இந்த மாதிரி மெயின் ஸ்கேல் டிவிஷன் எல்லாம் வராது. நீங்க ஒரு ஆப்ஜெக்டை வச்சு டைப் பண்றீங்கன்னா அதுல ரீடிங் காமிச்சிடும் 7.5 7.1. அதனாலதான் உங்க புக்ல போட்டிருப்பாங்க அந்த டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர், எண்ணியக்க வெர்னியர் அளவின்னு போட்டிருக்காங்கல்ல. ஏன்னா நம்ம வாழக்கூடிய உலகமே டிஜிட்டல் வேர்ல்டு. இப்போ எல்லாருமே வந்து இப்போ பொறுமையா உட்காந்து எது கோயின்சிடன் ஆகுது, இதெல்லாம் ஓல்டு மெத்தட். எது கோயின்சிடன் ஆகுது அப்படிலாம் பாக்குறது இல்லை, எல்லாமே டக்கு டக்குன்னு போடுறாங்க. இப்போ டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர் வந்து ஒரு துணைங்கன்னா போதும், ஆழம் அதிலே காமிச்சிடும் 10.01 அப்படின்னு அழகா காமிச்சிடும், சென்டிமீட்டர் அப்படின்னு காமிச்சிடும். சரிங்களா? ஏன்னா அதுல எல்இடி டிஸ்பிளே இருக்கும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பார்த்த டாபிக். ஓகே, ஸோ இன்னைக்கு இது போதும். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? வெர்னியர் அளவி பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுங்க. சரிங்களா? சாதாரண ஸ்கேலை விட 10 மடங்கு துல்லியமா, அதாவது 0.1 மில்லிமீட்டர் அளவுக்கு வரைக்கும் துல்லியமா அழகுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். முதன்மை அளவுகோல் மெயின் ஸ்கேல், வெர்னியர் அளவுகோல் வெர்னியர் ஸ்கேல், அப்புறம் பாசிட்டிவ் வர நெகட்டிவ் வர நேர் சுழிப்பிழை, எதிர் சுழிப்பிழை அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். வீட்டில் போயிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பேனா மூடி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு புக்கை எடுத்து நீங்க இதே அனிமேஷன் பார்க்கலாம். இந்த அனிமேஷன் எங்க இருக்கு எல்லாமே கோஆர்டினேட் தெரியும். நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்க உங்க மொபைல்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல 4 ஆப்ஜெக்ட் தான் பார்க்க முடியும். நீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் செஞ்சு பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. எல்லாமே கோஆர்டினேட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கேளுங்க. அந்த லிங்க் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நாங்க உங்களுக்கு பண்றோம். சரியா? எல்லாத்தையும் பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி உள்ள டாபிக்கை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸை நிறைச்சதான். எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைச்சேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.